ஹை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11th பயாலஜி எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 11th அஃபீஷியல் பயாலஜியோட ஆன்சர் கீ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் சேனல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட்ஸ்அப் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். அதனால இன்னும் கூடயும் வந்து ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்களோட ஆன்சர் கீ நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பாருங்கள். நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வந்து 5K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11th பயாலஜி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமானு சொல்லிட்டு நீங்களே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தான் இப்போ தான் வந்து எழுதிட்டு வந்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, ப்ரோ கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டம் தான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க. பயாலஜினாலே வந்து கஷ்டமான ஒரு எக்ஸாம் தான். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தான் இந்த வாட்டியும் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தமாக எத்தனை ஒன்னோடு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து மொத்தமாக 8 ஒன்னோடு நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. 8 ஒன்னோடு வந்து ஈஸியாக அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்டிங்கன்னா அது கஷ்டமாக தான் வந்து ஒன்னோட வந்து கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்து போயிருப்பாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்னோடு வந்து கொஞ்சம் நிறையா வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனிவே 8 ஒன்னோடு நீங்கள் வந்து ஃபுல்லாக கரெக்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா வேறு லெவலு. எனக்கு தெரிஞ்சு 8 ஒன்னோடுக்கு அட்லீஸ்ட்டு ஒரு 5 ஒன்னோடாச்சும் கரெக்டாக எடுத்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு என்னோட உள் மனசு தோணுது. நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்லேயும் வந்து நிறைய வந்து ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. ரொம்ப வந்து கஷ்டமாக தான் வந்து கேட்ட மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. எனிவே நீங்கள் வந்து நல்லா படிச்சிருந்தீங்க, புக்கு இன்சைட்லாம் நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த கொஸ்டின்ஸை வந்து ஈஸியாகவே அட்டென்ட் பண்ணியிருக்க முடியும். பட் புக் பேக் மட்டும் நம்பி போனவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் மார்க் எடுத்துடலாம், கொஞ்சம் மீடியமாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் சென்டம் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. 2 மார்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து கேட்டிருந்தாங்க. 2 மார்க் மட்டும்தான் வந்து கஷ்டமாக கேட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் வந்து வித்தியாசமாக கேட்ட மாதிரி தான் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் நீங்கள் வந்து எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க் வந்து போடுவாங்க. இல்லை நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணல அப்படின்னா கூடயும் வந்து கொஸ்டின் கஷ்டமாக இருந்தனால கண்டிப்பாக வந்து மார்க் வந்து ஏற்ற மார்க் வந்து போடுவாங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பேப்பர் வேல்யூவேஷன் நல்லா ஸ்ட்ரிக்டாக வந்து இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்ட் டைப்பாக ஈஸியாக மாணவர்களுக்கு மார்க் போடுற மாதிரி தான் வந்து போடுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இயர் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் எல்லாமே வந்து கஷ்டமாக வந்து வந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வந்தனால நம்மளுக்கு வந்து நிறையா கிரேஸ் மார்க் வந்து வர பாசிபிலிட்டி அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வராது. லாஸ்ட்டாக பேப்பர் நம்மளுக்கு கரெக்ட் பண்ணுவாங்களா, ஸோ அந்த டைமிங்கில் வந்து கிரேஸ் மார்க் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால கிரேஸ் மார்க் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து எடுப்பீங்க. அதனால இந்த பயாலஜி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பயாலஜி எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிடலாம். மற்றபடி நான் ஒன்றுமே எழுதலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு நிலையில் தான் வந்திருக்கீங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து கிரேஸ் மார்க் வந்து எதுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா. இன்னொரு வீடியோ வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. மேபி கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் நல்ல மார்க் வந்து எடுத்துருவீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பேப்பர் வேல்யூவேஷன்ஸ் நியூஸ், அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், முக்கியமாக பப்ளிக் எக்ஸாம்ஸ் பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.